உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம்னாலே சூரிய பகவானோட நட்சத்திரம். சூரியன்னாலே பிரகாசம். தன்னை எதிலும் பிரபலப்படுத்திக் கொள்ள விரும்பும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். உத்திரம் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு ஹாப்பியான காலகட்டம் சொல்லலாம். ஏன்னா உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிகரமான விஷயம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாமே ரொம்ப வெற்றி அடையும் சொல்லணும். முயற்சிகள் வெற்றி அடையும். நிறைய பேர் வேலை தேடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் யாராவது படிக்கணும் இல்லை மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் முயற்சி செய்வாங்க. படிப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த காலத்தில் மார்க் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய நிறைய உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்கும்னு சொல்ல முடியும். அதே போல் உத்திரம் 2, 3 பாதத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசியில் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னாக்கா ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கும். படிப்பு நல்லா இருக்கும், இவங்களேவே ஜாதகரே தன்னைத்தானே கொஞ்சம் வருத்தி கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். நிறைய விஷயங்களை படிக்கலான்னு ஏதாவது புக்கை திறக்கும் போது பார்த்திங்கன்னா தடை தாமதங்கள் எல்லாமே வரும். வருமானம் பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு சிறிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கடன் வாங்கி இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த வாகனம் வாங்குவது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை செய்வாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய கன்னிராசியில் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறது, இந்த 2ஆம் அந்த மாதிரியான விஷயங்கள் வாய்ப்பு இருக்குது. எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த உத்திர 2, 3, 4 பாதத்தில் பார்த்திங்கன்னா எப்போது இந்த பழைய விஷயங்களை மைண்டில் போட்டு அதையே குழப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவங்க எப்போது அந்த பழைய விஷயங்களை மறக்கிறாங்களோ அப்போ தான் இவங்களுடைய தொழிலில் வாழ்க்கைக்கான அந்த வெற்றிக்கான முதல் தொடக்கம் என்பது ஆரம்பிக்கும். அதனால் என்னென்னா உத்திரம் 2, 3 4 பாதத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த பழைய விஷயத்தை தயவுசெய்து கொஞ்சம் மறக்க கற்றுக்குங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.